வணக்கம் அன்பு நேர்களே. மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனதும். இன்றும் கூட ஓசோவின் அற்புதமான தத்துவத்தில் இருந்து ரொம்ப அழகான ஒரு சிந்தனைக்குரிய விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன சொல்கிறாரு ஓசோ அப்படின்னா, தனது சொந்த காலில் நிற்கிற வலிமையுள்ள மனிதனின் அழகை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எது வந்தாலும் சரி, அதாவது இன்பமோ துன்பமோ வாழ்வோ சாவோ எதுவாக இருந்தாலும் சரி, தன் மேலே அன்பு வைத்திருக்கும் மனிதன் இருப்புணர்வோடு ஒருங்கிணைந்து இருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதன் தனது வாழ்வை மட்டுமல்ல, தனது சாவையும் முழுமையாக ரசிக்கிறான். கிரேக்க அறிஞர் சாக்ரட்டிஸை இந்த சமுதாயம் தண்டித்தது. சாக்ரட்டிஸை போன்ற மனிதர்கள் இந்த சமுதாயத்தின் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் எப்போதும் சுதந்திரமான தனி மனிதர்களாகவே வாழ்ந்திருக்காங்க. இந்த சமுதாயத்தையோ மற்ற மனிதர்களையோ தங்கள் மேல் ஆதிக்கம் செலுத்த அவர்கள் என்றைக்குமே அனுமதித்தது கிடையாது. சாக்ரட்டிஸுக்கு விஷம் கொடுத்தார்கள். சாக்ரட்டிஸ் எந்த கவலையும் இல்லாமல் படுத்துட்டு இருந்தார். அவரை கொல்வதற்காக அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவன் அவருக்கான விஷத்தை கலந்து கொண்டிருந்தான். சூரியன் மேற்கில் மறையும் நேரம். சாக்ரட்டிஸுக்கு தண்டனை வழங்கிய நீதிமன்றம் குறிப்பிட்ட நேரம் அதுதான். ஆனால் அந்த அதிகாரி இன்னும் விஷத்தை தயாரித்து கொண்டிருந்தான். தாமதமாகிவிட்டது. சாக்ரட்டிஸ் உற்சாகத்தோடு கேட்டார், காலம் கடந்து கொண்டிருக்கிறது, சூரியன் மறைந்து கொண்டிருக்கிறது, இன்னும் ஏன் தாமதம் அப்படின்னு சாக்ரட்டிஸ் அந்த அதிகாரி கிட்ட கேட்குறாரு. அந்த அதிகாரியால் இதை நம்பவே முடியல. ஒரு மனிதர் சாக கிடைக்கிறார், ஆனால் தனது கையாலேயே விஷத்தை நாம் கொடுக்க போகிறோம். ஆனாலும் இவர் ஏன் இவ்வளவு ஆழ்ந்த அமைதியோட இன்னும் ஏன் தாமதம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஒரு பதட்டமோ பரபரப்போ இல்லையே அப்படின்னு ஆச்சரியமாயிட்டார் அந்த அதிகாரி. இப்படி எந்த மனிதனாவது தனது சாவிற்கு அவசரப்படுவானா? எந்த மனிதனாவது தனது சாவிற்காக குறிக்கப்பட்ட நேரம் தாண்டிவிடக்கூடாது என்று ஆதங்கப்படுவானா? சொல்லப்போனால் இந்த தாமதத்திற்கு சாவு தண்டனை கைதி நன்றி சொல்ல வேண்டும். இன்னும் சில நிமிடங்களாவது அதிகமாக வாழ முடிந்ததே அப்படின்னு நன்றி தானே சொல்லியிருக்கணும். அந்த விஷம் தயாரிக்க நேரம் ஆவதற்கு ஆகிக்கொண்டிருக்கும் பொழுது இப்படி தானே நினைத்திருக்க வேண்டும் அந்த கைதி. ஆனால் சாக்ரட்டிஸ் அப்படி நடந்து கொள்ளவில்லை. நேரம் தாமதம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டார். அந்த அதிகாரி சாக்ரட்டிஸின் மேல் அன்பும் ரொம்ப மரியாதையும் வச்சுருந்தான். நீதிமன்றத்தில் அவர் பேசியதை கேட்டிருக்கான். அந்த பேச்சில் இருந்த உண்மையில், அதன் கம்பீரத்தில், அந்த பேச்சு வெளிப்படுத்திய அந்த மேதையின் உள்ளழகில் மயங்கி போயிருக்கான். ஏதென்ஸ் நகர மக்களிடம் இருந்த மொத்த அறிவையும் விட சாக்ரட்டிஸிடம் அதிக அறிவு இருந்ததை உணர்ந்திருக்கிறான் அந்த சிறை அதிகாரி. அதனால தான் விஷம் கலப்பதை வேண்டுமென்றே தாமதப்படுத்திக்கிட்டு இருந்தான். அப்படிப்பட்ட மேதை இன்னும் சில நிமிடங்களாவது அதிகமாக வாழட்டுமே அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் தான் அவன் மெதுவாக செயல்பட்டான். ஆனால் சாக்ரட்டிஸ் அவனை மேலும் தாமதப்படுத்த அனுமதிக்கவே இல்லை. சோம்பேறியாக இருக்காதே, விஷத்தை உடனே கொண்டு வா என்று அந்த ஞான சிங்கம் கர்ஜித்தது. அந்த அதிகாரி கேட்குறான், ஐயா, நீங்கள் ஏன் இவ்வளவு உற்சாகமாக இருக்கிறீர்கள்? உங்கள் முகத்தில் ஒரு அபரீதமான ஒளியை நான் பார்க்குறேன். உங்கள் கண்களில் எதையோ அறிந்து கொள்ளும் தாகம் தெரிகிறது. ஐயா, உங்கள் நிலை உங்களுக்கு புரியவில்லையா? நீங்கள் இன்னும் சில நிமிடங்களில் சாக போகிறீர்கள் என்கிறான் அந்த அதிகாரி. கிரேக்க மேதை ஒரு வெண் சிரிப்புடன் சொல்கிறாரு, அதை அறியத்தான் துடித்து கொண்டிருக்கிறேன். சாவை பற்றி அறியத்தான் ஆவலாக இருக்கிறேன். வாழ்வை பற்றி எனக்கு தெரியும். வாழ்வு அழகானது. வாழ்வின் கவலைகள், ஆசைகள், வலிகள் எல்லாம் நான் அறிவேன். வாழ்வு என்பது ஒரு பெரிய இன்பம்தான். மூச்சுக்காற்றை உள்ளே இழுத்து வெளிவிடுவதே இன்பம்தான். நான் வாழ்ந்து விட்டேன். நான் அன்பு செலுத்தி இருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தேனோ அதையெல்லாம் செய்துவிட்டேன். என்ன சொல்ல வேண்டும் என்று நினைத்தேனோ அதையெல்லாம் சொல்லிவிட்டேன். இப்போது நான் சாவை ருசி பார்க்க ஆவலாக இருக்கிறேன். அதுவும் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக. இறந்த பின் என்ன ஆகும்? இரண்டு சாத்தியக்கூறுகள் தான் இருக்கிறது. ஒன்று, கீழே நாட்டு ஞானிகள் சொன்னதைப் போல எனது ஆன்மா வேறு வடிவத்தில் வாழலாம். அது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். உடல் என்ற சிறையில் இருந்து விடுபட்டு உயிர் தன் போக்கில் பயணிப்பது எவ்வளவு சுகமானது. ஆம், இந்த உடல் ஒரு சிறைதான். இதற்கு என்று சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அவையெல்லாம் அற்றுப்போனால், உடல் என்னும் விலங்கு அருந்து விழுந்தால் எப்படி இருக்கும்?
நினைக்கும் போதே சிலிர்க்கிறதே. இரண்டாவது சாத்தியக்கூறு ஒன்று இருக்கிறது. உடல் தான் இருக்கிறது, ஆன்மா என்று ஒன்றும் இல்லை என்று மேற்கத்திய ஞானிகள் சொல்வது போல நான் இறந்தவுடன் எல்லாமே முடிந்து போகலாம். அது கூட ஒரு இன்ப நிலைதான். இல்லாமல் இருக்கும் இணையற்ற இன்ப நிலை இருப்பது என்றால் என்ன என்று எனக்கு தெரியும் என்று சொல்கிறார். மேலும் சொல்கிறார், இன்னும் சில நொடிகளில் இல்லாமல் இருப்பது என்றால் என்ன என்று நான் தெரிந்து கொள்ளப் போகிறேன். நானே இல்லாமல் போய்விட்ட பின் பிரச்சனைகள் தான் என்ன? ஒன்றுமில்லை தானே. நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? கவலைப்படத்தான் நான் இருக்கப் போவதில்லையே. ஏன் இருக்கும் காலத்தை வீணாக்க வேண்டும் என்கிறார் அந்த கிரேக்க தத்துவ ஞானி. தன்னை தானே விரும்பும் ஒரு மனிதனால் தான் இப்படியெல்லாம் பேச முடியும். தனது சாவிற்கான பொறுப்பை கூட சாக்ரட்டிஸ் விரும்பி ஏற்றுக்கொண்டார். நீதிமன்றம் அவருக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. மக்களுக்கு அவர் மேல் ஒரு தவறான அபிப்பிராயம் இருந்தது. மிக சாதாரண அறிவுள்ள கிரேக்க மக்களால் அந்த மேதையை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு தனி மனிதனின் அறிவு அவ்வளவு உயரத்திற்கு பறக்க முடியும் என்று அந்த முட்டாள்களால் நம்ப முடியவில்லை. ஆனால் என்ன செய்வது? அன்றைய தேதியில் முட்டாள்கள் தான் பெரும்பான்மையராக இருந்தார்கள். அந்த முட்டாள்கள் தான் அந்த மேதைக்கு மரண தண்டனை விதித்தார்கள். சாக்ரட்டிஸின் ஒரு வாதத்திற்கு கூட அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அவ்வளவு ஏன், சாக்ரட்டிஸின் வாதத்தை அவர்களால் புரிந்து கொள்ளக்கூட முடியவில்லை. எங்கே பதில் சொல்ல? அவர்களது வாதங்களை சாக்ரட்டிஸ் அழகாக தகர்த்து எறிந்தார். அந்த கிரேக்க நாட்டில் பெயரளவிலாவது ஜனநாயகம் இருந்தது. அதனால்தான் சாக்ரட்டிஸால் அவர்களுக்கு எதிராக பேச முடிந்தது. எதிர்வாதம் செய்ய முடியாத மக்கள் சாக்ரட்டிஸின் கருத்துக்களை புரிந்து கொள்ளும் வல்லமை இல்லாத ஏதென்ஸின் பெரும்பான்மையினர். அவர் ஆபத்தானவர், அதனால் அவருக்கு விஷம் கொடுத்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். சாக்ரட்டிஸின் குற்றம்தான் என்ன? அவர் இளைஞர்களை கலகக்காரர்களாக மாற்றுகிறார். இளைஞர்களை சந்தேகக்காரர்களாக, வினோதமானவர்களாக மாற்றுகிறார். முந்தைய தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்குமான இடைவெளியை அதிகப்படுத்தி விட்டார். இப்போது நாங்கள் சொல்வதை எங்கள் பிள்ளைகள் கேட்பதில்லை. எதற்கெடுத்தாலும் வாதிடுகிறார்கள், எதிர்த்து பேசுகிறார்கள். நல்ல வேளை, வழக்கை விசாரித்த நீதிபதிகளுக்கு மக்களை விட கொஞ்சம் அதிகமாகவே அறிவு இருந்தது. சூழ்நிலையை புரிந்து கொண்ட அவர்கள் சாக்ரட்டிஸிடம் சொன்னார்கள், நீங்கள் தண்டனையிலிருந்து தப்பிக்க சில மாற்று வழிகளை சொல்கிறோம். நீங்கள் ஏதென்ஸ் நகரை விட்டு சென்றால் மீண்டும் இந்த நகரத்துக்குள் வரமாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தால் நீங்கள் உங்களை சாவிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளலாம் என்றார்கள். இல்லை, அதற்கு கிரேக்க தத்துவ ஞானி சொல்கிறார், இல்லை, ஏதென்ஸில் தான் நான் வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் பேசுவதை நிறுத்துங்கள், மௌனமாக இருங்கள். இந்த இரண்டும் முடியாது என்றால் நாளை சூரிய அஸ்தமன சமயத்தில் நீங்கள் விஷம் குடித்து சாக வேண்டும். சாக்ரட்டிஸ் அமைதியாக சொன்னார், நான் விஷத்தை குடிக்க தயாராக இருக்கிறேன். நாளையோ இன்றோ எப்போது விஷம் தயாராக இருக்கிறதோ அதே நொடியில் அதனை குடித்து என்னை மாய்த்து கொள்ள சித்தமாக இருக்கிறேன். ஆனால் என்னால் நான் அறிந்த உண்மைகளை சொல்லாமல் இருக்க முடியாது. நான் உயிருடன் இருந்தால் என் கடைசி மூச்சு வரை நான் அறிந்த உண்மைகளை சொல்லிக்கொண்டுதான் இருப்பேன் என்றார். என் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக நான் ஏதென்ஸ் நகரை விட்டு செல்ல மாட்டேன். அப்படி செய்தால் நான் சாவைக் கண்டு அஞ்சி ஓடிய பயந்தாங்குழியாகி விடுவேன். தனது சாவிற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத கோழையாகி விடுவேன். எனது எண்ணப்படி, எனது உணர்வுகளின்படி வாழ்ந்தேன். அதே வகையில்தான் நான் என் சாவையும் எதிர்கொள்ளப் போகிறேன் என்றார். நீதிபதிகளே, என் பொருட்டு நீங்கள் குற்ற உணர்வுகளை சுமக்காதீர்கள். எனது சாவிற்கு யாரும் பொறுப்பல்ல, நானே முழு பொறுப்பு. இப்படித்தான் நடக்கும் என்று எனக்கு முன்பே தெரியும். பொய்களிலும் பித்தலாட்டங்களிலும் ஏமாற்று வேலைகளிலும் வாழ்ந்து வரும் ஒரு சமூகத்தில் உண்மைகளை உரைப்பது சாவை இருக்கை நீட்டி வரவேற்பதற்கு சமம் என்று நான் அறிவேன் என்றார். என் சாவை நிர்ணயித்த இந்த மக்களின் மேல் குற்றமில்லை. என் சாவிற்கு காரணம் நான் தான். உங்களுக்கு எல்லாம் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் வாழும்போது என் வாழ்விற்கு நான் முழு பொறுப்பேற்று வாழ்ந்தேன். அதே போல என் சாவிற்கும் முழு பொறுப்பேற்று மகிழ்ச்சியாக சாவேன் என்று அந்த கிரேக்க தத்துவ ஞானி சொல்கிறார். நான் வாழும்போதும் தனி மனிதனாக இருந்தேன். இதோ சாகும்போதும் அப்படியே தான் சாகிறேன். எனக்காக யாரும் முடிவு செய்ய வேண்டாம். என் முடிவுகளை நானே எடுப்பேன் என்றார். ஆமாம் நேர்களே, இந்த உயர்நிலை, இந்த கம்பீரம், இது வாய்மை. இப்படித்தான் ஒரு மனிதன் வாழ வேண்டும். இப்படிப்பட்ட மனிதர்கள் மட்டுமே இந்த உலகத்தில் வாழ்ந்தால் இந்த உலகம் எவ்வளவு அழகாக இருக்கும், அதில் தான் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும், எவ்வளவு நிறைவு இருக்கும் என்று ரொம்ப அற்புதமாக இந்த தத்துவத்தை ஓஷோ அவர்கள் கிரேக்க தத்துவ ஞானியை பற்றி சொல்லியிருக்கிறார்.
மீண்டும் இந்த அற்புதமான பதிவை வாசிக்கும்போது தெரியும், நீங்கள் கேட்கும்போது தெரியும், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. ஆமாம், இந்த உலகம் எல்லோரையுமே ஒரே தராசு தட்டில் தான் வைத்து பார்க்கிறது. ஒரு வலிமையான சொந்த காலில் நிற்கும் மனிதனின் அழகை நீங்கள் இப்படியான தத்துவ ஞானியிடம்தான் ரசிக்க முடியும். அன்பு நேயர்களே, இதே போல ஒரு அற்புதமான பதிவோடு மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வதற்கு முன்னால் இந்த அற்புதமான ஞானத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை பதிவு செய்யுங்கள். அன்பு நேயர்களே, விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேயர்களே.